ஹாய், வெல்கம் டு அம்மா கைமணம். இன்றைக்கி நம்ம ரொம்ப சுவையான, எல்லோருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச, வெளியே நல்லா கிறிஸ்பியாக உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கிற பாதுஷா எப்படி செய்யலான்னு பார்க்கலாமா? அதுக்காக ஒரு பவுலில் 1/4 கப் தயிர் சேர்த்துக்கலாம். கூடவே 1/4 டீஸ்பூன் பேக்கிங் சோடா சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக சேர்த்துனா போதும். கூடவே கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கோங்க. இந்தளவுக்கு இது எல்லாத்தையும் ஒன்றா கலந்துடலாம். கலந்ததுமே இதில் 1 கப் மைதா மாவு சேர்த்துடலாம். கூடவே 1/4 கப் நெய் சேர்த்துக்கலாம். 1 கப் மைதா மாவுக்கு 1/4 கப் நெய் சரியான அளவில் இருக்கும். சேர்த்துட்டு இதை நல்லா கலந்து விடுங்க. பிசைய வேணாம், கலந்து விடுங்க. கலந்து விட்டிங்கனாலே இந்த நெய், தயிர், மாவு எல்லாம் சேர்ந்து ஒன்றோட ஒன்று மாவு பதத்துக்கு இந்த மாதிரி வந்துடும். பாருங்கள், இந்த மாதிரி மாவு கையிலே ஒட்டாத பதத்துக்கு நம்மளுக்கு வந்துடும். இப்போ இதை நம்ம திருப்பி இந்த மாதிரி மடித்து விட்டுக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு பாதுஷாவுக்கு நிறைய லேயர் கிடைக்கும். எவ்வளோ டைம் உங்களால் இந்த மாதிரி திருப்பி மடிக்க முடியுமோ அந்த மாதிரி மடித்து விட்டுட்டே இருங்க. நான் ஒரு 6-7 டைம் பண்ணேன். இப்போ திருப்பியும் இதை ஒரு அரை மணி நேரம் வச்சிடலாம், நல்லா ஊறட்டும். இந்த மாவு மேலே காயாமல் இருக்கிறதுக்காக ஒரு ஈர டவல் போட்டு க்ளோஸ் பண்ணிடலாம். இருக்கட்டும். அதுக்குள்ளே நம்ம சர்க்கரை பாகு ரெடி பண்ணிடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி பேனில் 1/2 கப் சர்க்கரை சேர்த்துடலாம். கூடவே 3/4 கப் தண்ணி சேர்த்துடலாம். 1/2 கப் சர்க்கரைக்கு 3/4 கப் தண்ணி சரியான அளவில் இருக்கும். சேர்த்துட்டு இந்த சர்க்கரை கரையிற அளவுக்கு நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த சர்க்கரை பாகுக்கு கம்பி பதம் எதுவும் தேவையில்லை. மிதமான சூட்டில் ஒரு 7 நிமிஷம் கொதிக்க வச்சிங்கனாலே போதும். சர்க்கரை பாகு லைட்டாக உங்களுக்கு பிசுன்னு ஆனால் போதும். இது கூடவே 1 டீஸ்பூன் ஏலக்காய் பொடி, கூடவே கொஞ்சமாக குங்குமப்பூ சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. குங்குமப்பூ சர்க்கரை பாகுக்கு நல்ல கலர் கொடுக்கும், ஏலக்காய் பொடி நல்லா வாசனை கொடுக்கும். அவ்வளோதான். இப்போ 7 நிமிஷம் ஆச்சு. சர்க்கரை பாகு இந்த மாதிரி பிசு ஸ்டேஜ் வந்துருச்சு. இந்த ஸ்டேஜில் நம்ம ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். இந்த சர்க்கரை பாகு கிறிஸ்டலைஸ் ஆகாமல் இருக்கிறதுக்காக அரை எலுமிச்சம்பழத்தோட சாறு சேர்த்து நல்லா கலந்து விட்டுருங்க. இது இப்படியே இருக்கட்டும். இப்போது அரை மணி நேரம் ஆச்சு. பாதுஷாவோட மாவு நல்லா ஊறிடுச்சு. இதிலிருந்து ஒரு சின்ன நெல்லிக்காய் அளவுக்கு மாவு எடுத்துக்கோங்க போதும். நீங்கள் மாவு பெருசாக எடுத்திங்கன்னா எண்ணெயில் போடுறப்போ அது இன்னுமே பெருசாகும். அதனால் நம்ம சின்ன அளவில் எடுத்தோம்னா நம்ம எண்ணெயில் போடுறப்போ சரியான அளவுக்கு அது இருக்கும். இப்போது இந்த உருண்டையோட நடுப்பகுதியில் நம்ம பெருவிரல் வச்சு நல்லா அழுத்திக்கோங்க. அதே மாதிரி திருப்பி இன்னொரு பக்கமே நல்லா அழுத்தி எடுத்துக்கோங்க. பாருங்கள், இந்த மாதிரி நம்மளுக்கு பாதுஷாவோட ஷேப் கிடச்சிரும். இதே மாதிரியே எல்லா மாவையுமே நம்ம சின்ன உருண்டைங்களாக பிடிச்சி பாதுஷாவோட ஷேப்புக்கு கொண்டு வந்துடலாம். அவ்வளோதான். இப்போ இதை எண்ணெயில் பொரிச்சு எடுத்துடலாம். ஸ்டவ் ஆன் பண்ணி கடாயில் தேவையான அளவு எண்ணெயை நல்லா சூடு பண்ணிடுங்க. எண்ணெய் காஞ்சதுமே ஸ்டவ்வை மிதமான சூட்டில் வச்சுருங்க. மிதமான சூட்டில் மாவு வேகிறப்ப தான் உள்ளேயும் நல்லா வேகும், வெளியும் நல்லா வேகும். இல்லைன்னா வெளியே உங்களுக்கு கலர் வந்துடும், உள்ளுக்குள்ளே மாவாக இருக்கும். அதனால் மிதமான சூட்டில் வச்சு இதோட எல்லா சைடுமே நல்லா பொன்னிறமாக பாதுஷாவோட கலர் வர வரைக்கும் திருப்பி போட்டு வேக வைங்க. பாருங்கள், இந்த மாதிரி நல்லா பொன்னிறமாக வேகணும். இந்த ஸ்டேஜில் நம்ம இதை எடுத்துடலாம். எடுத்ததுமே இதே சூட்டோட நம்ம சக்கரை பாகில் சேர்த்துடலாம். சக்கரை பாகுமே லைட்டாக சூடாக இருக்கணும். ஒருவேளை ஆறி இருந்துச்சுன்னா நீங்கள் ஸ்டவ்வில் ஒரு 2 நிமிஷம் சூடு பண்ணி எடுத்துக்கோங்க. சக்கரை பாகும் சூடாக இருக்கணும், பாதுஷாவும் சூடாக இருக்கணும். அப்போ தான் பாதுஷா நல்லா சக்கரை பாகை அப்சர்வ் பண்ணும். இது ஒரு அரை மணி நேரம் சக்கரை பாகில் இருந்தாலே போதும், நல்லா ஊறிடும். இப்போது அரை மணி நேரம் ஆச்சு. பாருங்கள், சக்கரை பாகில் பாதுஷா நல்லா ஊறி இருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம இதை சக்கரை பாகிலேருந்து எடுத்துடலாம். பார்க்கவே நல்லா ஜூஸியாக இருக்குது. இதை இன்னும் அழகாக்கிறதுக்கு நம்ம மேலே கொஞ்சமாக ஏதாவது ஒரு நட்ஸை பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். நான் இன்றைக்கி பிஸ்தா சேர்த்துருக்கேன். நீங்கள் முந்திரி இல்லாட்டி வேர்க்கடலை எது வேணாலும் இந்த மாதிரி பொடி பண்ணி சேர்த்துக்கலாம். அப்போ இன்னும் பார்க்குறக்கும் அழகாக இருக்கும், டேஸ்ட்டும் நல்லாயிருக்கும். நம்மளோட பாதுஷா அட்டகாசமாக தயாராகிடுச்சு. நான் ஒன்று எடுத்து காமிக்கிறேன். பாருங்கள், பார்க்கவே நல்லா கிறிஸ்பியாக இருக்கும். உள்ளே பிச்சு காமிக்கிறேன் பாருங்கள்.
சக்கரை பாகில் நல்லா ஊறி உள்ளுக்குள்ளே நல்லா சாஃப்டாக ஜூஸியாக இருக்கும். அவ்வளோதான். நீங்களும் உங்கள் வீட்டில் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பார்த்துட்டு ஃபீட்பேக் சொல்லுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுன்னா எங்களோட சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். சுவையாக சமைங்க, ருசியாக சாப்பிடுங்க. தேங்க்யூ.